நான் மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? வாங்க மாமா, நல்லா இருக்கோம் மாமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் மாப்பிள்ள. அது முடிச்சிட்டீங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து காலேஜ் தான் மாமா. காலேஜா? என்ன குரூப் எடுக்க போறீங்க? ட்ரிபிள் எடுக்கலாம்னு மாமா. என்ன மாப்பிள்ள ட்ரிபிள் இ கோர்ஸ்னு? பிகாம் கிகாம் ஏதோ ஒரு குரூப் எடுத்தாலும் நல்லா இருக்கும். ஆமா, பிகாம் ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. ஃபுல் ஃபார்ம் தான் மாப்பிள்ள. அங்க நான் மாப்பிள்ள முடியல எப்படி வச்சிருக்கீங்க? ஆமாம்மா, சினிமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மாமா. அதுல வந்து ரீல்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கேன், அதனால மாமா. என்ன மாப்பிள்ள முடிய பொறிக்க மாதிரி வச்சிருக்கீங்க? அந்த காலத்துல மாமா வச்சிருந்த பாரு மாப்பிள்ள, எவ்வளவு ஒழுக்கமா இருந்து தெரியுமா மாப்பிள்ள? தெரியும் மாமா. அம்மா கூட சொன்னாங்க, கிழவிக்கு பொண்ணு கூட ஜேஸ் என் கையை பிடிச்சி செருப்படி வாங்கிக்கலாமே. மாமா மாப்பிள்ள எது மாப்பிள்ள, அத்தை கூப்பிட்டு போய் பாத்துட்டு வந்துடுறேன். நான் எடுத்துங்க சித்தி. நான் மாப்பிள்ள அப்புறம் திவ்யாக்கு எப்ப கல்யாணம்? அக்காக்கா மாமா, அக்காக்கு இன்னொரு 5-6 வருஷம் ஆகும் மாமா. டாக்டர் ஆகணும் லட்சியமா, டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கா. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாமா. நான் மாப்பிள்ள நம்ம குடும்பத்துல பிறந்துட்டு பொம்பளை பிள்ளைக்கு லட்சியம்லாம் காலகாலத்துல நிச்சயம் பண்ணமா, கல்யாணத்தை பண்ணி வச்சோமா, இப்பதானே மாப்பிள்ள எனக்கு ஒரு பேரப்புள்ள வந்து டக்குன்னு என் மூஞ்சில மூத்திர அடிப்பான். மூஞ்சில மூத்திரம் அடிக்கணும், நானே அடிக்கிறேன்.